அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சுரக்காய் கூட்டு எப்படி செய்கிறேன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கலாம். அதில் 50 கிராம் அளவு பாசிப்பருப்பு ஊற வச்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு 50 கிராம் அளவு ஊற வச்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சின்னதாக ஒரு தக்காளி பழம் ஒன்று வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ பூண்டு பச்சை மிளகா வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன், பூண்டு தோல் உரித்து வச்சுருக்கேன், அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுரக்காய் ஒன்று வெட்டி வச்சுருக்கேன், சின்ன சுரக்காய் தான், தோல் சீவி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட இப்போ இதை மூடி போட்டு குக்கரில் 3 விசில் வர மாதிரி வச்சுக்கலாம். நம்ம இப்போ 3 விசில் வந்துருச்சு, காய் வந்துருச்சுன்னு பார்க்கலாம். நல்லா வந்துருச்சு. சுரக்காய் பாசிப்பருப்புலாம் கூட நல்லா வந்துருச்சு. இப்போ தாளிச்சு விட்டுக்கலாம். ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் சூடாயிடுச்சு, கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிச்சிருச்சு, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் பொடிசா, அதையும் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் தான். நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயத்தை. இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ நம்ம அந்த கூட்டு இது கூட சேர்த்துக்கலாம், சுரக்காய் கூட்டை. எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம காய் வேக வைக்கும்போது உப்பு சேர்க்கல, இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காயும் சீரகம் போட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா இது கொதிச்சிருச்சு. சுரக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.